இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கறத சொன்னாங்க இல்லையா, லவ் பண்ணும்போது எல்லா பசங்களும் இந்த உலகத்துல நல்லா தான் சார் பேசுவாங்க. இல்தக்க செய்யா இருக்கா? என்ன டௌரிய பத்தி பேசுறாங்கன்னா மட்டும் நம்ம ஊர் ஆம்பளைங்களுக்கு வாயே திறக்காது. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கணும் தெரியாம 2 பேரும் அன்னைக்கு மட்டும் இந்த ஆம்பளைங்க எல்லாருமே அம்மா பசங்க ஆயிருவாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் நானு. அம்மா அப்பாவை மீறி நான் என்ன பண்ணிட முடியும்? நாக்குல எலும்புல நீ ஏதாவது பேசாத சுதாகர். நீ எதையாவது பேசாதம்மா. ஒரு 500 பவுன் போட்டு ஒரு பொண்ணை வீட்டுக்கு அனுப்புறாங்க, நல்லா கிராண்டா கல்யாணம் பண்றாங்க. அதுல ஒரு 10 பேருக்கு ஒரு சொல்லாமையா இருக்க போற. அவங்க சொன்னாங்களா இல்ல அவங்க சொன்னதை நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறது தானே நானும் சொன்னேன். இங்க விஷயம் 500 பவுனா 5 பவுனாங்கிறது விஷயம் கிடையாது. இங்க ப்ராப்ளம் எங்க ரைஸ் ஆகுது? பாயிண்டா என்னப்பா பாயிண்ட்? ப்ராப்ளம் எதனால வருதுங்கிறது தான் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? வரதட்சணைங்கிறது பேசிக்கலி அந்த பொண்ணோட பங்கு சொத்து. இந்த புரிதலே இங்க கிடையாது. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. அந்த பொண்ணோட பங்கு சொத்தை காலி பண்ணி தான் அவ்வளோ பெரிய கல்யாணங்கள் நடக்குது, பெண்ணோடைய செலவுல நடக்குது. ஆமா, மறந்தே போச்சுடா. ஆடம்பர கல்யாணம் முழுக்க பெண்ணினுடைய பங்கிலிருந்து தான் நடக்குது. ஆக்சுவலா அந்த பொண்ணோட காசு தான். நாங்க பந்தய குதிரை இல்ல, நாங்கெல்லாம் மனுஷங்க. அந்த பொண்ணோட காசு தான். அப்போ அந்த ஆண் கல்யாணம் பண்ணிக்கலையா? பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பள மாமா. அவங்க வீட்டு ஆளுங்களாம் வந்து சாப்பிடலையா? ஏன் இந்த பொண்ணு வந்து இவ சொத்துல இருந்து அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. அந்த வரதட்சணை பணம் இவ பங்கு சொத்து இவ அக்கவுண்ட்டுக்கு தானே வரணும். அது ஏன் ஆணுடைய அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? ஆன் நெடில். அதே மாதிரி நகை இவளுக்கு தான் போடுறதா சொல்றாங்க. அவங்க வந்து ஏன் அவங்க கேக்குறாங்க இவள போட சொல்லு ஏன் கேக்குறாங்க? பெண் ஆண். இந்த பொண்ணு என்னதான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சாலும் அது அவங்கள தான் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த மாற்றமும் இல்லாத வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனை. உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணு ஆக்சுவலா பார்த்தா பெண் வீடும் அல்லது பெண்ணுக்கும் அப்புறம் கூடி இருக்க மாதிரி தோணுது. இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? அப்ப வரதட்சணை நெருக்கடி குறையத்தானே செய்யும். எப்படி கூடி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. நிறைய பேர் சொன்னது லவ் மேரேஜ் பண்ணா வந்துட்டு வரதட்சணை பிரச்சனை இருக்காது, ஜாதி பிரச்சனை இருக்காது நிறைய பேர் சொன்னாலுமே நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் சார். அதுக்கு காரணமே பொண்ணு வீட்டுக்காரங்க தான் சார். அதுல வந்து நிச்சயம் நாங்க ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். பொண்ணு வாழ போற இடம் தானே, நம்ம அதனால 10 பவுன் 20 பவுனா சேர்த்து கொடுப்போம். கல்யாணங்கிறது என்னோட பர்சனல் விஷயம். அதுல பெத்தவங்க நீங்க தலையிடுறது அநாகரிகம். போற இடத்துல அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுதான் சார் ஆக்சுவலா நம்பி செய்யறதுங்க சார். அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்ல நீ. அதே இதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க. 20 பவுன் அப்போ இன்னொரு 5 பவுன் கேட்போம். பெண் வீட்டாரே இந்த நெருக்கடி அதிகமாக்கிறாங்கன்னு கொண்டு நினைக்கிறீங்களா? வந்துடுறாங்க சார். சொன்னா கேளு, உனக்கு தெரியாது, நீ தெரியாம சிக்க பாக்குற பாத்துக்க. பயோடேட்டாலே எதிர்பார்ப்புன்னு போட்டு வேலைக்கு போற பெண்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க சார். அப்போ இதுக்கு முன்னாடி நான் உருப்படாதவன், உதவாக்கற, துபாக்கூர் அதானே? ஆமா. ஆனா என்னன்னா நீங்க எல்லாத்தையுமே வரதட்சணையோட கனெக்ட் பண்ணா கஷ்டம். தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. நான் என்ன கேக்குறேன், எனக்கு இப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா எனக்கு இப்படி பொண்ணு வேணும்னு கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு ரைட்ஸ் இல்லையா? எனக்கு நீ படிச்சிருக்கணும், ஆனா வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டோட தான் இருக்கணும், அப்படிதான் பொண்ணு வேணும்னு கேட்டா உங்களுக்கு ஓகேயா? நிறைய போறான்டா. அப்படி இல்ல சார், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணனும் அப்படிங்கறது எனக்கு புரியல. ஐயோ எனக்கு புரியலங்க. அது உங்களுக்கு அது புரியுதாங்க? வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க, வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு கேட்டா காசுக்கு ஆசைப்படுறான்னு சொல்றீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பொண்ணா பார்த்து முடிவு பண்றது தானே சார், வேலைக்கு நான் போகணும் போக கூடாது அப்படின்னு. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இப்ப நான் அப்படி வச்சுக்கிறேன், அவன் தானே முடிவு எடுக்கணும், நான் வேலைக்கு போக மாட்டேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்ப சொல்லாத. எனக்கு வீட்டில் உட்காந்து வீடியோ கேம் விளாடணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடலே வர்ற பிள்ளை சம்பாதிச்சு போட்டு என்னை காப்பாத்தினா போதும். இப்படி நான் ஏன் சாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஓகே. என்ன கேட்கவே வேடிக்கையா இருக்கு. மேடம், நீங்க முதல்ல இருந்தே வந்துட்டு இது என் வீடு இல்லன்றதே சொல்றீங்க. நீங்க வந்துட்டு யாருங்க மருமகள்? யாரா எங்கடா புடிச்சிட்டு வந்தீங்க? எங்க புடிச்சிட்டு வந்தீங்க? அதாவது அடுத்த மகள். சோ நீங்க அதை வந்துட்டு முதல்ல உங்க வீடா கன்சிடர் பண்ணுங்க. நான் கன்சிடர் பண்ண கூடாது சார், அங்க இருக்கிறவங்க அப்படி என்ன ஃபீல் பண்ண வைக்கணும்.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்படி நடத்துனாதான் நான் ஃபீல் பண்ணணும். நீங்க என்ன, நீங்க இந்த வீட்ல வந்து நீங்க நீ நான் செட்டு வந்து நீங்க இதை ஓன் பண்ண முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறீல, தூமத்தா பேசுறீல. சும்மா இருடா, இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கறேன். அது போல நடத்துனாதான் நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க. நீங்க வந்து இது எங்கள்ட்ட எல்லாத்தையும் சார் எங்கள்ட்ட எதிர்பார்க்கறீங்க. மேடம் பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நீங்க வளர்ந்த என்விரான்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், ஜாயின் ஆகிற என்விரான்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இப்படி தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு பாருங்க, பார்த்து இதுக்கு தயவு செஞ்சு செய்யுங்கன்னு. எத்தனை மகன்கள் மருமகன்கள் வந்து மாமியார் வீட மகன் மாதிரி ஃபீல் பண்றீங்க? மாட்னாடா மானஸ்த. எத்தனை பேர் முதல்ல எத்தனை பேர் மாமியார் வீட்ல வந்து தங்குறீங்க? ரசாயன கெமிக்கல் முதல் விருந்துக்கு வந்து தங்குற மருமகன்கள் எத்தனை பேர்? ஏன் நீங்க ஃபீல் பண்ணல? நாங்க மட்டும் எப்படி ஃபீல் பண்ண முடியும்? என்ன தெரியுதா? வெல் இட்ஸ் ஓகே. ரைட். வேற என்ன பிரச்சனை? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கலர் வச்சு எனக்கு கிரிட்டிசிசம் பண்ணிருக்காங்க. இப்போ நீ கருப்பா இருக்க, கூட நகை போட்டு உன்னை கட்டி கொடுக்கணும். சும்மா இருக்க மாட்டீங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானே. ஆண் மேல பெண் கீழே, அதனால சரி கட்டுறதுக்கு காசு பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு டாமினன்ஸா அவங்க என்ஜாய் பண்றாங்க. அப்படியா? நீங்க டிவி சீரியல் ஆக்டர்ஸ் மாதிரி பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பேரு டிமாண்ட் கிரைட்டீரியாவா? யாரா சொன்னா? நீ தானமா சொன்ன? ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுரி? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா. நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். பொண்ணு வீட்ல இருந்து எங்க ஒரு பவுன் கூட வாங்கல சார். வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. வாடா ஓம்பறதுக்கு சோடி போட்டுக்குறோம்டா சோடி. ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்படி எங்களுக்கு சொல்றதுல இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல முன்னால ஒரு 90களின் காலத்துல சினிமால வைக்கப்பட்ட டயலாக் இது. இப்படி நான் நாசுக்கா பேசுற மாதிரி இன்னொரு சாக்கு இது. ஏய், உங்க பஞ்சாயத்து யாருக்கு வேணும்? இங்க பேச வந்த விஷயம் தான், நீங்க பேசுறது என்ன? லவ் மேரேஜை விட லவ் கம் மேரேஜ் தான் கூடுதலா நடக்குது. காதல் திருமணம் இவ்வளவு அதிகமாயிருக்குல்ல, வரதட்சணை குறையணும்ல, ஏன் குறையல? ஐயா ஊராயாது இல்ல ஊரான்னு கேக்குறேன். படிச்சவனுக்கு பைத்தியக்காரனுக்கு வித்தியாசமே தெரியலையா? காதல் திருமணத்தை அரேஞ்ச் மேரேஜா அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது அதை கொண்டு போய் அப்பா அம்மா கையில கொடுக்குறாங்க. நான் இங்க வந்ததே என் தப்பு. உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது அதை விட பெரிய தப்பு. அப்பா அம்மாவோட மரியாதை கெட்டு போகாம நாம விரும்பினவங்களை கல்யாணம் பண்ற கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும்போது இதெல்லாம் விட்டுறாங்க. ஐயா என்ன வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்துட்டேன்? இது சரி வராது. கல்யாணம் பண்றதுதான் சக்சஸ்ன்றத நம்பிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு யோசிக்க மறக்கறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? என்னது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இது வந்து அதுக்கப்புறமாவும் அது ஒரு டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் போகுது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். லவ் கம் அரேஞ்சில் வந்து என்ன பண்ணிடுறாங்க சார், இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கொடுக்குற டவுரி பொண்ணே கூட கம்மி பண்ணிடுறாங்க. என் வாடா பணம் நீங்களா பார்த்து நீங்களா பண்ணியிருந்தா இன்னும் கூடுதலா பண்ணியிருப்பீங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நான் பார்த்து நான் பண்ணதுனால அரேஞ்ச் மேரேஜும் பண்ணிக்கிட்டேன், குடும்ப கௌரவமும் இதுல எதுவும் கொலையில. உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? எல்லாம் சர்வீஸா? டவுரியும் நான் கம்மியா தான் உங்ககிட்ட கேட்டு இருந்திருக்கிறேன். ஆக்சுவலி ஒரு நல்ல ஆஃபர்ங்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு இப்ப முன்ன இருந்த ஜெனரேஷனை விட இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பசங்க உங்க மைண்ட் செட்ல இருந்து மாறி இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நம்ம முன்னோர்கள் பண்ண தப்ப நம்ம பண்ண கூடாது அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல மாத்தி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அவங்க மைண்ட் செட்டை மாத்துறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா இதை பர்சனலா நான் பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. உங்க ஹஸ்பண்ட் ஒரு ஜென்டில்மேன் இல்லையா? எஸ். அவரால வரதட்சணை குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அதேதானே அவரும். நிறைய பேர் இருக்காங்கல்ல. 200% அக்ரி பண்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.